வெல்கம் டு விஐபி விளாஸ். சட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்னு. அவ்வளோதான். அதாவது போன வீடியோ போட்டதுலேருந்து தன்னைத்தானே ஒரு செஃப்னு நினச்சிட்டு இருக்காரு போன வீடியோ சாம். போன வீடியோனா போன சமையல் வீடியோ போட்டதுலேருந்து அதுலேருந்து நான் வீடியோ பிளாக்னு பண்ணால் இனிமேல் கிண்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ சாம் கிண்ட போறா, நம்ம எல்லாம் உட்காந்து பார்க்க போறோம். இல்லை ப்ரோ, நீ தான் பண்ண போற. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ மேங்கோ சேமியா பாயாசம் பண்ண போகிறோம். தம்பி 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 கிண்டுப்பா. கிண்டுனா உடையுதுடா. இது உடைய வேணாம், இது ஒன்று கலக்கினாலே போகுது. கிண்டுனா எல்லாம் சரியாயிரும். அண்ணனுங்க வந்து என் வாழ்க்கையில் வந்து கிண்டுன்னு கிண்டுறா. அச்சோ ஏப்பரான் இல்லை, அது நமக்கு கறி தொடர்ந்து நம்ம இது பண்ணு. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ப்ரோ நெய் இதாக இருக்கும், டக்குன்னு பண்ணி கொடுக்குறேன். அதே தான் ப்ரோ, அதே தான். ஆனால் நான் ஆக்சுவலாக என் ரத்தத்துலேயே ஊர்னு ஒரு இது இதுன்னா கிண்டுறது. இப்போ இதை மாற்றி வைக்கணும்ல, அது ஒரு பவுல் வேணும்ல, அதனால் கிண்டிட்டுறேன். எடுத்துக்கலாம். ஐயா என் வீடாக வீடான்னு தெரியல, ஆனால் நான் தான் கிச்சனில் கிடக்குறேன். நல்லா இருக்க மாட்டானா நீ? நல்லா இருக்க மாட்டாடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். இந்தா இதை மாற்றிக்க. இதுதான் உங்கள் ஊரில் பவுலு, பார்த்துக்கோங்க. உன் வீட்டில் அந்த அளவு தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? ஏப்பில் மாடுமே போகிறது கூட இருக்குங்க. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. தம்பி நீ போடுப்பா, ஏந்திட்டு நிற்கிறேன். இந்த 10ஆம் கிளாஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருக்க சொல்லுங்கடா. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இது என்ன ப்ரோ ஃப்ரை பண்ணிக்க. ட்ரை பண்ணணும். என்ன இது வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வெரி குட். பிடிச்சிருக்குது. ஜம்முன்னு இருக்குடா. இதுக்கு முன்னாடி வீடியோ சேலஞ்ச் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்போம். அதில் கண்ட கருமாந்திரத்தை தின்னு ஒரு வாரமாக ஏப்ப விட்டா ஒருத்த வாயிலேருந்து பபுள்ஸ் இருந்து பார்த்துருக்கீங்களா? சாம் பண்ணியான். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு 3 ஏப்ப விட்டா. 4வது ஏப்பத்துக்கு ஏங்குறான், உள்ளேருந்து ஒரு பபுள்ஸ் வருது. கேட்டால் சேவிங் லோஷனை தின்னல, அது இப்போ தான் செரிமானமே ஆகுதுங்கிறான். ஓகே, இந்த பால் பொங்குற வேலையில் கஸ்டர்ட் பவுடர் நம்ம கிண்டிடலாம். அதை கிண்டி விடு ப்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின பால் என் பங்கு, செகண்ட் ஊற்றின பால் சாம் பங்கு. காய்ஸ், கஸ்டர்ட் மில்க் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணா யூஸ் பண்ணிங்க. இல்லைன்னா இந்த வீடியோ பார்க்குறது உங்களுக்கு ஆப்ஷன் தான். என்ன பாருங்க, விளையாட்டி பார்க்காதீங்க. காம்ப்ளன்ஸ் ஸ்மெல் அடிக்குதுல்ல? காம்ப்ளன்ஸ் ஸ்மெல் அடிக்கல ப்ரோ, பாதாம் பால் ஸ்மெல்லு தான் அடிக்குது. பாதாம் பால் ஸ்மெல்லு தான் பாதாம் அது காம்ப்ளான் இவ்வளோ நல்லா இருக்காது. நீ குடிச்சிருக்கியா? நல்லாவே இருக்கா. எனக்கு பிடிக்க உனக்கு பிடிக்குமாடா? காம்ப்ளான் கடை ஸ்ட்ரைக் அடிக்க போகிறோம். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நல்லா இருக்கும் டேஸ்டா. காம்ப்ளான் ஒரு மாதிரி இது பண்ணுறா. அதுல இந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப ஒரு மாதிரி கசக்கும். நான் அந்த ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன் ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த ரீசெண்டாக இந்த மாக்காப்பா திவாக இஷ்யூ போயிட்டு இருக்கு தெரியுமா? இவனுங்க தான் சேனல் வந்து கூப்பிட்டானுங்க. அது பண்ணது இவனுக்கு தப்பு. இந்த ஆள் கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சும் அவங்களோட டிஆர்பிக்காக சேனல் வந்து கூப்பிட்டுட்டு இப்போ குத்துது குறையுதுங்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து உனக்கு என்ன பழமொழி புரியுது? அவ்வளவுதான். டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு புரியுது. இல்லை என்னன்னா கூப்பிடுறது மேட்டர் இல்லை. முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி முழுசா தெரியாம யாரு மேலேயும் தப்பு வந்து பரப்பாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே செகண்டரி தான் ப்ரோ. இப்போ என்னன்னா திவாகரா அவர் கூப்பிட்டதுக்கு பதிலாக இன்ஸ்டால் எத்தனையோ டேலண்டடான பர்சன்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஷோ பண்ணலாம், அவங்களாம் பிக் பாஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. டேலண்டடாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ராஜ்பிரின் ஒரு வீடியோ சீரியஸ்லி வேற லெவல் ப்ரோ. நான் போர் அடிக்கும் போதெல்லாம் ஓயாமல் உங்கள் வீடியோஸ் திரும்ப பார்த்துட்டு இருக்கேன். அந்த சேனலில் நிறைய பேர் இருக்காங்க. ராஜ்பிரின் இருக்கட்டும், ஒரு மாறன் திலீப்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி தான். அவங்க வீடியோ நல்லா இருக்கும். சப்பானி பாய்ஸ் இருக்காங்க, இடியட்டுன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. சிரிக்க வைக்கணும். நம்ம காத்தடிக்கலப்பா இருக்கட்டும், மலேஷ் கண்ணனா இருக்கட்டும், இவர் ஆட்டோக்காரன் சேனல் ஃபுல்லாக நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்கள் ஏன் கூப்பிட்டு வாய்ப்பு தர மாட்டேங்கிறேன்னு எனக்கு புரியல. இந்த கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கவனுங்க, கிறுக்குத்தனமாக பண்ணுறவனுங்க, இவங்களே கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இது என்ன உங்கள் டிஆர்பிக்காகவா இல்லை என்னன்னு நமக்கு தெரியவில்லை. இவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அப்போ எப்படி இவங்கெல்லாம் வேணாம் வர்றது? முடிஞ்சா எங்கள் சிவுக்கும் கொடுங்க. சிவுக்கு இல்லாததா? சக்கரை போடு சக்கரை தானே, கடைசியில் கூட பார்த்துக்கலாம். சக்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டணும், கிண்டிக்கிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக மாக்காப்போவோ அவங்கள இது பண்ணல ப்ரோ. அந்த இஷ்யூக்குள்ளே நம்ம போக கிடையாது.
டேலண்ட் பர்சனுக்கு ஏன் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த இஷ்யூவா அங்கே என்ன நினைச்சா அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆல்ரெடி மீடியாக்குள்ள இருக்கவங்களே தூக்கி நீங்கள் மீடியாக்குள்ள போட்டு வீடியோ போடுறதுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்கெல்லாம் தூக்கி விட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி என்ன மிஞ்சி போனால் 4 எபிசோடு வருவாங்களா, அவங்க அதில் உள்ள வந்து அவங்க என்ன டேலண்ட் காட்டுறாங்களோ அது பார்த்து பொறுத்து தான் இது. இப்போ பரிதாபங்கள்லேருந்து டிராவிட கூப்பிட்டுருக்காங்க, ஓகே. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிடுதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு, ஆல்ரெடி இந்த இதில் இருக்க தெரிஞ்ச மீடியாலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கவங்களை தூக்கி உள்ளே விட்டு திரும்ப அவங்கள ஃபேமஸ் ஆக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நானே இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். வளர்ந்து வந்துட்டு இருக்கவங்கெல்லாம் தூக்கி விட்டு அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி என்ன மிஞ்சி போனால் 4 எபிசோடு வருவாங்களா, அவங்க அதில் உள்ள வந்து அவங்க என்ன டேலண்ட் காட்டுறாங்களோ அது பார்த்து பொறுத்து தான் இது. நானே இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். என்னடி இது? நீங்கள் என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா. இதாட்டும் நான் சொன்ன உடனே இந்த நாடு தெரிஞ்சிடும் மாதிரி. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒன்றா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன, உங்களுக்கு தமிழ் முன்னாடி இந்த இதில் வீடியோ சஜஷனில் வரும்போது அதை அப்படியே நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு வெளியே போயிடல. இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷன் சொல்லி பண்ணுறாங்களோ இல்லை, இதை பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர பண்ணாத நான் எதுவும் சொல்ல கிடையாது. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங் ஆகும். நீங்கள் அதுக்கு கூலிங் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேங்கோ ஆட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஹீட்டாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேங்கோ வாழ்க்கை வாழ்ந்தது போதும் அப்படின்னா இந்த சூடோட தூக்கி வாயில போட்டு உள்ள இருக்கிற வேக வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் ஹீட் நம்ம எப்படி ப்ரோ கூலிங்காக சாப்பிடுமா ஹீட்டாக சாப்பிடுமா? நம்ம ஹீட்டாகவே திம்போம். அவ்வளோதான். இப்போ போடு ப்ரோ, மேங்கோ எடுத்து மேங்கோ போடு. மேங்கோ பல்ப். தெறிக்க விட்டுட்டு இருக்க நீ வாட்டுக்கு ப்ரோ. அந்த பவுல் எடு. இப்போ நான் கிண்டறதா பவுல் எடுக்கிறதா? வாயில வருது. கன்சிஸ்டன்சி வந்து இதை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் உனக்கு ஒரு கலை ஆர்ட் உனக்கு புரியாது, எடுத்துட்டு போடாங்கிட்டு. என்ன ப்ரோ எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க? சும்மா ஒண்ணா போய் எடுத்துட்டு வாடா சொல்லிட்டே இருக்கீங்க. எடுபடி வேலைன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? நான் ஹெல்ப்பர் தானா, உங்களுக்கு ஹெல்ப்பரா தானே நிக்கிறேன். ஒரே சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணா சொல்றீங்க, எல்லா வேலையும் என்னட்டே சொல்றீங்க. போயா வரைக்கும் டைம் வந்து ஓடிடுது. மதியானத்துக்கு மேலே அப்படியே சாப்பிட்டு லைட்டாக ஒரு சின்ன இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? நாங்கள் சேர்த்துக்குவோம். இந்தா இதை போடு. ஒரு கப்பை வர உடச்சுட்டேன். ரைட்டு அவ்வளோதான். வேற யாரும் இல்லை, இவனும் என் தம்பி தான். சாப்பிடு. இல்ல அள்ளி போட்டு தின்றா வளர்ற பையன். சூடா இருக்கு, வேலை விட்டுற சூடா இருக்கு. சூடா இருக்கா? இப்ப பாரு அண்ணன் ஊதி அண்ணனோட பாஸ்தா பாப்பாடா நீங்க. இது சூடா இருக்கு ப்ரோ. கடைசி 7 மினிட்ஸ். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? காசு வாங்கிட்டா பாட்டி, காசு வாங்கிட்டா பாட்டி. சமீர் எவ்வளோ கொடுத்தியா? சொல்கிறா, உண்மையாக சொல்கிறேன். நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. சீரியஸாக நல்லா இருக்கு. நீ போயிட்டு இன்னும் ஒரிஜினல் தம்பி வர சொல்லு. சக்கரை மட்டும் லைட்டாக இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் போட்டாப்லாம். க்ளோஸ் வாடா. நல்லா இருக்கு ப்ரோ. சுகர் மட்டும் கம்மியாக இருக்கு. ஆக்சுவலாக சுகர் ஓகே தான். இதுக்கு மீறி போட்டோன்னா ஒரு மாதிரி டிப்பாக இருக்கும். ஏய் நல்லா இருக்கணும். மிமிக்ரிலாம் பண்ணலாம்டா. மல்டி டேலண்டர் காட்டணும். மிமிக்ரி அசாசாக வரும். யார் வேஷம் உங்களுக்கே செஞ்சுருக்கோம். எல்லாருமே பண்ணலாம். அதனால இந்த மாதிரி பசங்களுக்கு வாழை வெட்டினா வாயை வெட்டிக்கும். நம்பியாள் நம்பியார் வயசு இப்படியா இருக்கும். நல்லா கேட்கண்ணே. அப்படியா? எப்போ பாரு பேசு உருகிட்டு போகுது ப்ரோ. எம்ஜிஆர் வயசு வருதுன்னு பார்ப்போமா? இங்கே ரெண்டா வரேன். நீ வாய் சொல்கிறா, வேற வயசு எடுக்கலாம். விஜய் வயசு இருக்கு.